இன்னொன்னு வந்து கோவிடை வந்து நானே தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கோவிட் எங்க போனாலும் எனக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு பிரிவென்டிவ் ரெமெடி ஏதாவது இருக்குதா, நான் என்னை தற்காத்து கொள்ளுறதுக்கு ஏதாவது பண்ணணுமானா நேச்சுரல் ரெமெடின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நிறைய வலைத்தளங்கள்ல நமக்கே வந்து வந்திருக்குது. மிகப்பெரிய கிருமி நாசினிகள் எது அப்படிங்கும்போது மஞ்சள், வேம்பு, கல்லுப்பு, இஞ்சி, எலுமிச்சை சாறு, மிளகு, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி நிரூபணமான ஒரு விஷயங்கள். இதுல வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது வந்து கோவிட் வராம இருக்கு, இது பெட்டர், இதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் கொஞ்சம் இஞ்சி, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு இது எல்லாமே 3 ஒண்ணா அரைச்சு ஒரு டம்ளர் ஜூஸ் மாதிரி ரெகுலரா குடிச்சிருங்க. வரவே வராது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மிக தவறுங்க. இந்த 3ஐயும் நீங்க ரெகுலரா குடிச்சீங்கன்னா குறைந்தது ரொம்ப நாள்லாம் வேண்டாம், ஒரு வாரத்துக்குள்ள நல்ல அல்சர், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, எதை சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிக்கிறது, இது வந்து தொந்தரவு வந்துடும். பிரிவென்டிவ்க்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படிங்கிறது பால்ல வந்து சில விஷயங்களை, நான் சொல்ற விஷயங்களை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் பால் நல்லா சூடா எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் சுக்கு பொடி. இஞ்சி சுக்கு எல்லாமே ஒண்ணுதானே, ட்ரை தான் சுக்கு பொடி வந்து 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து, சர்க்கரை போட வேண்டாம், சர்க்கரை போடணும்னு நினைச்சீங்கன்னா பனங்கள் கண்டு 2 துண்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி சூடா சிப்பா குடிங்க. திரும்ப சொல்றேன், சின்ன டம்ளர் பால்ல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் வந்து நல்ல பெரிய பிஞ்சா மிளகு பொடி, 1 பிஞ்ச் சுக்கு பொடி. சுக்குங்கிறது இஞ்சி தான். இதை 3 போட்டு கொஞ்சம் ஒரு பனங்கற்கண்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கலக்கி நல்லா சூடா சிப்பா குடிங்க. மிளகு மிகப்பெரிய கிருமி நாசினி, மஞ்சள் மிகச்சிறந்த கிருமி நாசினி, உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரிவென்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் வராம எல்லாமே உங்களை பார்த்துக்கும். சோ கிருமிகள் பரவதை தடுக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ரெமெடி. இது காலையில, இரவு ஒரு முறை, டெய்லி நான் வெளியெல்லாம் போயிட்டு வரேன், எல்லாரையும் பார்த்துட்டு வரேங்கிற 2 முறை செய்யுங்க. இல்ல நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, எப்பமாவது வெளியே போறேங்கிறவங்க இரவு வந்து படுக்கிறதுக்கு முன்னால இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு சூடா குடிச்சிட்டு படுக்கிறது மிகப்பெரிய ஒரு ரெமெடியா இப்போதைக்கு இருக்கும். என்னது, இது வந்து கொரோனாவை குணப்படுத்துற ஒரு விஷயம் கிடையாது, வராம பாதுகாத்துக்கிறது. எனக்கு நான் எங்க போனாலும் வரக்கூடாதுன்னா இதை வந்து நேச்சுரல் ரெமெடி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல கோவிட் சிம்டம்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் வருது, தும்மல், இருமல், மூச்சு வாங்குறது, பாடி பெயின், இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்ப செகண்ட் கோவிட்ல வந்து உங்களுக்கு நிறைய சிம்டம், நிறைய பேர் தலைவலியோட வராங்க. ஏன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோவிட் ஹாஸ்பிட்டல். இங்க நாங்க நிறைய கோவிட் பேஷண்டோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வரதெல்லாம் சிம்டம் நிறைய வித்தியாசமா, தலைவலி நிறைய பேர் வராங்க, தலை ரொம்ப பாரமா இருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, நாசியா இருக்குது, பாடி பெயின் இருக்கு, ஃபீவர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விதவிதமான சிம்டம். அதே மாதிரி பழைய சிம்டம் மாதிரியே ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கிறது, வீசிங், மூச்சு வாங்குறது, தும்மல், இருமல் வருது, பாடி பெயின் வருதுன்னு அந்த பழைய சிம்டம் புதிய சிம்டம் கூட கொஞ்சம் சேர்த்திருக்கு. டேஸ்ட் குறைஞ்சு போறது, இல்லைன்னா அதிகமான டேஸ்ட் வருது. இதெல்லாம் கோவிடோட சிம்டம்ஸா வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரே பேஷண்ட்டுக்கு இத்தனை சிம்டமும் வராது. அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து எனக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, பாடி பெயினா, எனக்கு கோவிடா அப்படின்னு நீங்க பயந்துக்கிற பட்சத்துல ஃபீவரை குணப்படுத்துற மாதிரி கஞ்சி சாப்பிடுறது, டெய்லி 1 கப் ஐஸ் சாப்பிடுறது, 2 டம்ளர் சூப் குடிக்கிறது, ஒரு ரைஸ்க்கு 1 கப் போட்டு நிறைய மிளகு ரசம் ஊற்றி சாப்பிடுறது, இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. கட்டாயம் ஆரோக்கிய உணவு இருக்கணும். வெறும் ரைஸ், இட்லி, தோசை குணமாகாது. 1 கப் சுண்டல் சாப்பிடுறது, 2 டம்ளர் பால் குடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்து செய்யுங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு மட்டுப்பட்டுருச்சுன்னா விட்டுங்க. இல்ல எனக்கு அந்த சிம்டம் வந்து எதுவுமே இல்லைன்னா இமீடியட்டா டாக்டரை வந்து நீங்க பாக்குறது நல்லது. கோவிடுக்கு நீங்க சிகிச்சை பண்ண போகும்போது நீங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிறீங்க எல்லாம் சரிதான், கூடவே மிகச்சிறந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய, கிருமிகளை அழிக்கக்கூடிய உணவுகள், சூப்பு நீங்க கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே சமயம் மூச்சு பயிற்சி நீங்க பண்றது, ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுங்க. எங்களுடைய மருத்துவமனையில வர பேஷனுக்கு வந்து கட்டாயம் வந்து உணவுலயே குணமாகற மாதிரி மிக அற்புதமான ஒரு உணவை வந்து நாங்க டயட் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அந்த டயட்லயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து குணமாயிரும். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த டீம்ல வந்து உங்களுக்கு கோவிட் சிகிச்சை பண்ணும்போது நீங்க வந்து பேனிக் ஆக வேண்டாம். எக்காரணம் கொண்டு உங்க உடம்பை கவனமா பாத்துக்கோங்க. இதுல வந்து மிகப்பெரிய அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கு கோவிட் குறித்த எந்த சந்தேகங்களும் தான் தாராளமா எங்களோட நம்பர், கீழே ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு ஆன்லைன் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கு அப்படின்னா தாராளமா எங்க மருத்துவர்களோட ஆன்லைன் கன்சல்ட் பண்ணுங்க.